ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ₹1 கூட செலவு பண்ணாமல் எப்படி கார் வாங்குறது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா கார் மாடல்ஸ்க்கும் வந்து பொருந்தாது. ஒரு பிராண்ட்லையும் ஒரு குறிப்பிட்ட கார் மாடல்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அதாவது ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மாருதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டிசைரு, பலினோ, ஸ்விஃப்ட்டு, இப்போ ஹுண்டாய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெட்டா, அல்கசார், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கார் மாடல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ₹1 ஸ்பெண்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு கார் வாங்க போகிறோம்னா ஒன்று ஃபுல்லாக ரெடி கேஷ் கொடுத்து வாங்குவோம், இல்லைனா லோன் போட்டு வாங்குவோம். அப்படி லோன் போட்டு வாங்கும்போது நம்ம வந்து ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கட்டணும். மினிமம் வந்து ஒரு காரோட ஆன் ரோட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 10% நம்ம கட்டிட்டு தான் நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் போட்டுங்கிறது வந்து வாங்க முடியும். நீங்கள் வந்து அந்த 10%மே கட்டாமல் எப்படி கார் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேலரி அக்கௌண்ட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 40,000 to 50,000 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த குறிப்பிட்ட கார் மாடல்ஸ் மட்டும்தான். அது என்னென்ன மாடல்ங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கார் மாடல்ஸ் எல்லாமே நம்ம வந்து காசு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே இப்போ வந்து லோன் போட்டே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு டிசைரோட ப்ரைஸ் வந்து ஒரு 9 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதுக்கு வந்து மார்ஜின் அமௌண்ட்டாக ஒரு 1 லேக்கோ இல்லை 50,000 ஏதோ ஒன்று கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த 9 lakhsமே வந்து நீங்கள் வந்து லோன் போட்டு மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்தில் உள்ளவங்க நியர்பை ஸ்டேட் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அதுக்கு என்னென்ன இது வேணும்ட்டு. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து சேலரி மட்டும் எலிஜிபிள் இருக்கான்னு பார்ப்பாங்க. உங்களோட சிவில் ஸ்கோரை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்தி கொடுப்பாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு காரை வந்து நீங்கள் லோன்லேயே எடுத்துக்கலாம். அதாவது ஒரு அமௌண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இனிஷியலாக நீங்கள் கார் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை வேறு எதுக்கோ வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து லோன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த தாட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. மற்ற பேங்க்ஸில் வந்து எனக்கு இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் இது இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் இருந்துச்சுன்னா அங்கே போய் கேளுங்க. அவங்களே உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.